விஜயை ஜோசப் விஜய் என அழைத்தது தவறு என விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தி.க. ஆசாமிகள். அதைப் பற்றி இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஆளுநருக்கு எதிராக விஜய்க்கு கொம்பு சீவலாம் என நினைக்கிறது போலும் கி. வீரமணியின் விடுதலை. ஆளுநர் மாளிகை ஜோசப் விஜய் ஆளுநரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தார் என்று தகவல் தந்துள்ளதாம். அதெப்படி விஜய்யை ஜோசப் விஜய் என கூறலாம் என கி. வீரமணியின் விடுதலை பொங்கியுள்ளது. அவனவன் அப்பன் ஆத்தா வைத்த பெயரை வைத்து கூப்பிடுவதை கூட குற்றம் கண்டு பிடிக்கிற மூடர்கள் தி.க. ஆசாமிகள் தான். ஜோசப் என்பது விஜய்யை பகடி செய்ய பயன்படுத்தும் பெயரா. அவர் இயற்பெயர் தானேய்யா. ஆளுநர் மாளிகை அனில் விஜய் என்றா சொன்னது. ஆளுநர் மாளிகைக்கு எழுத்துப்பூர்வமாக ஆளுநரை சந்திக்க அனுமதி கேட்கும்போது அதில் ஜோசப் விஜய் என குறிப்பிடப்பட்டிருக்கலாம். அதனையே ஆளுநர் மாளிகை பின்பற்றி இருக்கலாம். விஜயின் லெட்டர் பேடில் ஜோசப் விஜய் என குறிப்பிட்டு தானே பார்க்கிறோம். இவ்வாறாக சிந்திக்கிற அறிவின்றி கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை புரிகிறதா. என்கிற தலைப்பில் 31 டிசம்பர் 24 நாள் விடுதலையில் எழுதி இருந்தது. மெர்சல் என்ற திரைப்படத்தில் ஒன்றிய அரசின் வரிவிதிப்பை எதிர்த்து வசனம் பேசியதால் எச். ராஜா ஒரு பேட்டியின் போது திரைக்கலைஞர் விஜயை கிறிஸ்டியன் ஜோசப் விஜய் ஹிந்து விரோதி என்று அழைத்தார். பொதுவாக அனைவரும் விஜய் என்றே அழைப்பார்கள். அது வெளியே தெரிந்த ஒன்று. ஆனால் முதலாக விஜயை ஜோசப் விஜய் என்று அழைத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினார் எச். ராஜா. இந்த நிலையில் நேற்று டிசம்பர் 30 2024 விஜய் தமிழ்நாடு ஆளுநரை சந்தித்தார். இது தொடர்பாக செய்தி வெளியிட்ட ஆளுநர் மாளிகை ஜோசப் விஜய் ஆளுநரை சந்தித்து கோரிக்கைகளை முன்வைத்தார் என்று எழுதி ஊடகங்களுக்கு அனுப்பி உள்ளது. அன்று எச். ராஜா மதவெறியில் கூறிய ஜோசப் விஜயை இன்று ஆளுநர் மாளிகையும் அப்படியே எழுதியுள்ளது. ஆளுநர் சந்திப்பின் பலன் இதுதானா என விடுதலை கேள்வி எழுப்பி உள்ளது. உண்மையில் கி. வீரமணி ஜோசப் விஜய் என சொல்லி விட்டார்களே என்பதற்காக கவலைப்பட வேண்டுமா அல்லது தி.மு.க.வை விமர்சிப்பதற்காக கவலைப்பட வேண்டுமா அல்லது அது பற்றி எழுத வேண்டுமா என்பது கூட தெரியாமல் பத்திரிகை ஆசிரியராய் குப்பை கொட்டுகிறார். தி.மு.க.வினர் மீதான ஊழல் பட்டியல் விஜய் தயாரிப்பு என்றொரு செய்தி சென்ற மாதம் விஜய் கட்சியால் பத்திரிகைகளுக்கு தரப்பட்டுள்ளது. தமிழகம் முழுதும் தி.மு.க.வினர் செய்த ஊழல்கள் பற்றி முழு தகவல் திரட்டி ஆதாரங்களுடன் தனக்கு அனுப்பும்படி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். புகார்களை துறை வாரியாக தொகுத்து கவர்னரிடம் வழங்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் த.வே.க. வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கட்சியின் முதல் மாநாட்டில் பேசிய விஜய் திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை அடிக்கிறது என்று குற்றம் சாட்டியிருந்தார். 50 ஆண்டுகளுக்கு முன் தி.மு.க.வினரின் ஊழல் பட்டியலை கவர்னரிடம் எம்.ஜி.ஆர். வழங்கிய நிகழ்வு தமிழக அரசியலின் பாதையை மாற்றியது. அதே திருப்பம் 2026 இல் நிகழும் என்று த.வே.க.வின் முக்கிய நிர்வாகி குறிப்பிட்டார். என்றெல்லாம் தி.மு.க.வை களங்கமேற்படுத்துகிற மாதிரியான செய்திகளுக்கு எந்த எதிர்வினையும் காட்டாமல் விஜய்யை ஜோசப் விஜய் என கூறிவிட்டார்களே என அரற்றுகிறார் கி. வீரமணி. வெட்கக்கேடு. இப்போது நமக்கொரு சந்தேகம் ஈனமான வீரமணி தி.மு.க. ஆளா விஜய் தரப்பா என. முட்டாள்கள் முட்டாள்தனமாக இருப்பதில் ஆச்சரியமென்ன. திராவிட மாடல் அரசு என்று கூறிக்கொண்டு ஒரு குடும்பமே அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொள்ளை அடிக்கிறது என சொன்னதற்கு எந்த பதிலையுமே காணோம் கி. வீரமணியிடமிருந்து. இது தான் கொள்கை பிணைப்பா. தளபதி ஸ்டாலினை சுடலை என எதிரிகள் சொன்னபோது வராத கோபம்
கலைஞரை கட்டுமரம் என எதிராளிகள் பகடி செய்தபோது வராத கோபம். விஜய்யை ஜோசப் விஜய் என சொல்லும்போது விடுதலை பத்திரிகை ஆசாமிகளுக்கு வருகிறது என்றால். அவர்கள் அறிவில் எவ்வளவு அயோக்கியத்தனம் இருக்கும். இறுதியாக விஜய்யை ஜோசப் விஜய் என கிறிஸ்தவ அடையாளத்துடன் விமர்சிப்பதை கண்டிக்கிற கி. வீரமணிக்கு ஒரே ஒரு பதில். தமிழகமே ஒருவனை விமர்சிக்க அவனது சாதி எது. மதம் எது என பார்த்து விமர்சிக்கிற ஈனத்தனத்தை. கி. வீரமணியிடமும் அவர் விடுதலை பத்திரிகையிடமும். இன்னும் சொல்வதானால் அவர்களின் அறிவுலக ஆசான் ஈ. ராமசாமியை பார்த்துமே தான் விமர்சிக்க கற்று கொண்டுள்ளது. ஒரு உதாரணம் சொல்லி இந்த விஷயத்தில் கவிஞரின் அறிவு எவ்வளவு கேவலமாக பாழ்பட்டுள்ளது என காட்டுவோம். அக்டோபர் 30 2013 நாள். விடுதலை பத்திரிகையின் 8ஆம் பக்கத்தில் செய்தியும் சிந்தனையும். என்கிற தலைப்பில் ஒரு செய்தியை வெளிவந்திருந்தது. அதனை வாசித்தோமேயானால் விடுதலை பத்திரிகை பேர்வழிகளின் மொத்த ஊடக தர்மம். லட்சணம் பித்தலாட்டம் என அனைத்தும் விளங்கும். விஜய்யை ஜோசப் விஜய் என சொன்னதற்கு எதிர்வினை காட்டுகிற யோக்கியதையே இல்லை என்பது விளங்கும். பார்ப்பன நடிகருக்கு கண்டனம் என்கிற உப தலைப்பில் அக்டோபர் 30 2013 அன்று வந்த செய்தி. ஆண்களை சிரிக்க வைக்க பெண்களை இழிவுபடுத்தி திரைப்படங்களில் வசன காட்சிகளை புகுத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கும் பார்ப்பன நடிகர் சந்தானம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பெண்கள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அதாவது ஒரு நடிகனை சாதியை சொல்லி திட்டுகிற அளவு தரம் தாழ்ந்த அறிவு கொண்டிருந்த காரன்தான். இன்றைக்கு விஜயை ஜோசப் விஜய் என கூறிவிட்டார்கள் என ஒப்பாரி வைக்கிறான். உண்மையில் சந்தானம் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர். வெள்ளையாய் இருந்ததால் சந்தானத்தை பார்ப்பனராக்கி பார்த்துள்ளது ஈரோட்டு கண்ணாடி. ஈரோட்டு கண்ணாடியும் பழுது ஈரோட்டு அறிவும் பழுது என புரிந்திருக்குமே. ஒரு வேளை சந்தானத்தின் உண்மையான சாதி தெரிந்திருந்தால் நவதுவாரத்தையும் மூடிக்கொண்டிருந்திருப்பார்கள். இத்தகைய அறிவு கொண்ட பேர்வழிகள் தான் பிறருக்கு பாடமெடுக்கிறது. சாதி மத அடையாளத்தை அறிந்து ஒருவரை விமர்சிக்கலாமா என. ஜோசப் விஜய் விஷயத்தை பற்றி பேசி தான் 2 விஷயத்தில் அயோக்கியர்கள் என விடுதலை பத்திரிகை ஆசாமிகள் நிரூபித்துள்ளனர். 1. ஜோசப் விஜய் என மத அடையாளத்துடன் சொல்வது தவறு என கூறிவிட்டு அதே ஈனத்தனத்தை தான் சந்தானம் விஷயத்தில் செய்து இருக்கிறார்கள். 2. விஜய் பற்றி பாஜகவினர் ஒன்று கூறினால் அதை ஊதி ஊதி பெரிதாக்குவோமே தவிர. திமுகவை பற்றி வாரிசு அரசியல் பற்றி விஜய் எவ்வளவு கேவலமாக விமர்சித்தாலும் எங்களுக்கு சூடு சொரணை. ரோஷம் என எதுவுமே வராது என நிரூபித்து. தங்கள் அறிவின் கேவலத்தன்மையை காட்டி இருக்கிறார்கள் என சொல்லலாம்.